வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. ஃபைனலி 7 மணிக்கு வர ஜனவரி 27 வர திங்கட்கிழமை போய் அதுக்கு அடுத்த திங்கட்கிழமை ஓரளவுக்கு அப்டேட் கிடச்சிருச்சு. எஸ், ஐயனார் துணை சீரியல் தான் 7 மணிக்கு வருது அப்படின்ட்டு. ஏன்னா குளோபல் வில்லேஜஸோட சீரியல் பேக் டு பேக் 6:37 அப்படின்னு கொடுக்கும்போது நாளைக்கு மகா சங்கமம் கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பொதுவாக அப்படி தானே பண்ணிட்டு இருக்காங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ், பாக்கியலட்சுமி அப்படின்ட்டு. ஸோ ஒரே ப்ரொடக்ஷனோட சீரியல்ஸ் அப்படி கொண்டு வரதுல ஒரு ப்ளஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். நான் பாக்கியலட்சுமி ஆனால் ஃபஸ்ட்டு டாக்ஸில் இருந்துச்சு, இந்த 3 மாதம் தான், அதாவது பிக் பாஸ் முடிஞ்சோடனே முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ட்டு. பட் அவங்க மறுபடியும் பிக்கப் பண்ணிட்டாங்க அவங்களோட டிஆர்பியை. இப்போ இருக்க சூழ்நிலைக்கு அவங்க கொஞ்சம் டிஆர்பியை கொண்டுட்டு போகிறது அப்படிங்கிறது சேனலுக்கு தேவையாக இருக்குது. ஏன்னா மற்ற சீரியல் இன்னும் நல்லா ஸ்கோர் பண்ணலாங்க. பிஎஸ், பாக்கியலட்சுமி அண்டு சிறகடி காசை லெவலுக்கு மற்ற சீரியல் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் டிஆர்பியை பொறுத்த வரல. அதனால் பாக்கியலட்சுமி அவங்க முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் ஏற்படலை அப்படிங்கிறதா. பட் 9:30 அப்படிங்கும்போது நான் என்ன நினச்சேன், பாக்கியலட்சுமி 9:30 போட்டு புது சீரியலில் கூட 8:30 போகலாம். ஏன்னா 8:30 வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல டிஆர்பி ஸ்கோர் பண்ணும். ஆசை தான் மகாநதி 7 மணிக்கு வரணுன்ட்டு. ஆனால் காலத்தோட கட்டாயம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல நான் சின்ன மருமகள் மட்டும் 9:30 கொண்டு போவாங்கிறதுல ஷுவராக இருந்தேன். ஏன்னா அந்த 9:30 ஸ்லாட் வந்து அவங்க சின்ன மருமகள் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போயுமே 7:30 அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் வந்து ஆகா கல்யாணத்துக்கும் சின்ன மருமகள் இருக்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து சின்ன மருமகள் தான் லீட் பண்ணியிருக்காங்க. அந்த டிஆர்பியும் பேசணுங்க. அதனால் அவங்க பாருங்கள் 9:30 பிடிச்சிட்டாங்க. மறுபடியும் அவங்களோட இடத்தவே வாங்க நீங்களே அந்த இடத்துக்கு வந்துருங்க அப்படின்ட்டாங்க. ஸோ 7 மணி இந்த இடத்துல காலியாக இருக்கும்போது இந்த இடத்துல அந்த சீரியல் வருது, ஐயனார் துணை. திரவியமோட சீரியல் வந்துட்டு சிந்து பைரவி, இது வந்து வர திங்கட்கிழமையே வந்து 10 மணிக்கு வர சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத ப்ரமோ மூலமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனிவேஸ், இந்த இடத்துல வந்து ஃப்யூச்சரில் மகா சங்கமம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. மகாநதி ஃபேன்ஸ் வந்து நல்ல டிஆர்பி இன்னும் சொன்னால் ஒரு 5+ மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கலேன், யோசிச்சிருக்கலாம். பட் ஆனால் இந்த டீமை வரும்போதே சொன்னது, ஐயனார் துணை டீமுக்கு சொன்னபோதே உங்களுக்கு ஒரு 8:30 அது மாதிரி ஒரு நல்ல டைம் கொடுக்குறோம், 9:30, 8:30, 7 அது மாதிரி சொல்லி தான் கூப்பிட்ருக்காங்க. ஸோ அதனால் அந்த டீமுக்கு சொன்ன வார்த்தையை சேனல் காப்பாற்றிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். 6:30 எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த டிஆர்பியில் நமக்கு பிடிச்ச மாதிரியான ட்ராக் வந்தால் இதுலேயும் சாதிக்கலாம். அதாவது டிஆர்பி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரே ஒன்று சொல்கிறேங்க, அந்த ஸ்லாட்டில் ஒரு ஹை லெவலில் எடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், அது 9 மணியாக இருந்தானே 6:30 இருந்தானே அந்த ஸ்லாட்டில் அவங்க ஒரு ராக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஆனால் இப்போ இருக்கிற ட்ராக்கை நினச்சி பார்த்தா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இருந்தாலும் ஐயனார் துணை எனக்கு சொல்லும் போதே இந்த சீரியலுடைய அந்த ப்ரமோலாம் பார்க்கும்போதுமே இன்னும் நல்லா வரும் இந்த சீரியல் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பதிவு பண்ணி இந்த சீரியல் 7 மணிக்கு பல சாதனைகளை புரிய வாழ்த்துக்கள். உங்களுடைய கருத்துக்கள்.